காலியில் சற்று முன்னர் கரையொதுங்கியுள்ள ஈரானிய கப்பலின் சிதைவுகள், மீன்களும் இறப்பு. இலங்கையை போர்க்களமாக பார்க்கின்றது அமெரிக்கா, கடுப்பாகிய விமல் வீரவன்ச. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய திட்டம், வெளியான பின்னணி. வளைகுடா நாடுகளை தாக்க மாட்டோம், பகிரங்க மன்னிப்பு கேட்ட ஈரான் ஜனாதிபதி. ஈரானிய கப்பல் விவகாரம், சர்வதேச கடல்சார் சட்டத்தையே இலங்கை தொடரும் என்றார் அமைச்சர் விஜித ஹேரத். நவீன ரக கேஸ் குக்கர் விற்பனை என்று சமூக வலைதள விளம்பரத்தால் பல ஆயிரம் பணத்தை பறித்த கும்பல், மக்களே அவதானம். புழுக்களுடன் பொறித்த கோழி பொரியல் கொடுத்த கடை உரிமையாளருக்கு அபராதம். துபாய் விமான நிலையத்தில் சற்று முன் வெடிப்பு, தரையிறங்க முடியாமல் வட்டமடித்த விமானம். செய்திகளை தொடர்ச்சியாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இன்று காலி கடற்கரையில் அமெரிக்காவால் தாக்கப்பட்ட ஈரானிய கப்பலின் பல சிதைவுகள் கிக்கடுவ முதல் சீனிகம வரையிலான கடற்கரையில் கரையொதுங்கியுள்ளதோடு கடற்கரை முழுவதும் டீசல் கரைகள் காணப்படுவதாகவும் மீன்கள் பல இறந்துள்ளதாகவும் குறித்த பகுதியினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சூழலால் சுற்றுலா பயணிகள் இந்த கடற்கரைக்கு வருவதில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளதோடு உரிய அதிகாரிகள் இந்த விடயத்தை விரைவில் ஆராய்ந்து ஒரு தீர்வை வழங்குமாறு அந்த பகுதியினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஈரான் கப்பலை இலங்கையில் தடுத்து வைப்பதனூடாக இலங்கையை ஒரு நேரடி மோதல் களமாக மாற்ற அமெரிக்கா திட்டம் போடுகின்றது என்ற அச்சம் வலுவடைந்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச இன்று தெரிவித்துள்ளார். ஈரானின் இரண்டாவது கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வருவதற்கு அனுமதி கோரிய நேரம் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். கப்பலை அனுமதித்தால் வான்வழியாக தாக்குதல் நடத்த நேரிடும் என அவர்கள் அச்சுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. பாதுகாப்பு செயலாளர் துய்ய ஹொந்தா இந்த கப்பல் விவகாரத்தில் இலங்கை பொறுப்பேற்க முடியாது என்று ஈரான் தூதருக்கு கடிதம் மூலம் அறிவித்தாலும் இலங்கையில் உள்ள முஸ்லிம் அரசியல்வாதிகள் மற்றும் பிரதி சபாநாயகர் உள்ளிட்டோர் ஜனாதிபதியை சந்தித்து அழுத்தங்களை கொடுத்து நீண்ட கலந்துரையாடல்களின் பின்னர் எட்டப்பட்ட உடன்பாட்டின்படி கப்பலை திருகோணமலைக்கு கொண்டு போக தீர்மானிக்கப்பட்டது. கப்பலில் இருந்த நபர்களை மட்டும் கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வர முடிவெடுத்துள்ளனர். இந்த சம்பவ நேரத்தில் இந்திய பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தமையும் அவதானிக்கப்பட வேண்டிய ஒன்றாக மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட விமல் வீரவன்ச, இந்தியாவில் நடந்த பயிற்சிக்கு ஈரான் வந்து திரும்பிய நேரமே குறித்த தாக்குதல் நடந்துள்ளதோடு ஈரான் போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கம் இருந்ததாலேயே அமெரிக்கா இந்த பயிற்சியில் இருந்து விலகி இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்திய உளவுத்துறையான ரோவிற்கு இந்தியாவுக்கு அழைக்கப்பட்ட ஈரான் குழு மீது நீர்மூழ்கி கப்பல் மூலம் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் போன்ற சிக்கலான சம்பவங்களை முன்கூட்டியே கணிக்கும் திறன் வாய்ந்த இந்தியா இந்த ஆபத்தை அறிந்திருந்தும் ஈரானின் கப்பலை வெளியேற அனுமதித்தமை இந்தியாவின் நம்பகத்தன்மை குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. புவிசார் ரீதியாக இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் முக்கியத்துவம் கொண்ட இலங்கையை ஒரு இராணுவ மையமாக மாற்ற அமெரிக்கா முயற்சிப்பதான சந்தேகம் எழுந்துள்ளதாக இவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானிய அரசாங்கத்தின் ஆதரவோடு அமெரிக்காவின் முக்கிய அரசியல் தலைவர்களை போட்டுத்தள்ள சதித்திட்டம் தீட்டிய 47 வயதான பாகிஸ்தான் பிரஜை நியூயோர்க்கின் புரூக்ளின் பெடரல் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஈரானிய புரட்சிகர காவல் படையின் பயிற்சி பெற்ற உளவாளியான இந்த நபர் 2020ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட ஈரானிய தளபதி ஹாசிம் சுலைமானியின் மரணத்துக்கு பழிவாங்கும் நோக்கில் குறித்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளதோடு தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் முன்னாள் தூதுவர் நிக்கி ஹேலி ஆகியோரை கொலை செய்ய தனக்கு உத்தரவு வந்ததாகவும் விசாரணைகளில் ஒப்புக்கொண்டுள்ளார். ஆசிப் மெர்ச்சன்ட் என்ற இந்த நபர் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அமெரிக்காவுக்கு வருகை தந்தபோது நியூயோர்க்கில் வைத்து வாடகைக்கு கொலையாளிகளை அமர்த்த முயன்ற போது கொலையாளிகள் என தவறாக நம்பி அமெரிக்க உளவுத்துறையினரை சந்தித்துள்ளார். இதனூடாக அவரது திட்டம் முறியடிக்கப்பட்டு கடந்த ஜூலை மாதம் அவர் நாட்டை விட்டு வெளியேற பார்த்தபோது அதிரடியாக கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் தனது தரப்பு வாதத்தை முன்வைத்த மெர்ச்சன்ட் ஈரானில் உள்ள தனது உறவினர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே இதற்கு அவர் சம்மதித்ததாகவும் எவரேனும் கொல்லப்படுவதற்கு முன்னரே தாம் கைது செய்யப்படுவோம் என்று எதிர்பார்த்து அமெரிக்க அரசுடன் ஒத்துழைக்க திட்டமிட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் விமான நிலையம் அருகில் இன்று வெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் சத்தத்தை தொடர்ந்து வான்பரப்பில் புகைமூட்டம் இருந்ததோடு விமானங்களை கண்காணிக்கும் ஃபிளைட் ரேடர் 24 இணையதள தரவுகளின்படி துபாய் விமான நிலையத்துக்கு மேலாக விமானங்கள் தரையிறங்க இயலாமல் வட்டமடித்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் ஈரான் சற்று முன்னர் ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளை இனிமேல் தாக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதலுக்கு தளமாக பயன்படுத்தப்பட்டால் மாத்திரமே அந்த நாட்டை தாக்குவோம் என்றும், அண்டை நாடுகளை தாக்கியதற்கு பகிரங்க மன்னிப்பு கோருவதாகவும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான அணு ஆயுத பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் பெறாத நிலையில் அந்த நாட்டின் மீது கடந்த 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேலுடன் சேர்ந்து திடீர் தாக்குதலை நடத்தியதில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். கடும் கோபமடைந்த ஈரான் இஸ்ரேலையும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களையும் இப்பொழுது தாக்கி வருகின்றது. இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவை ஆதரிப்பது என்பது கௌரவம் மற்றும் சுதந்திரத்திற்கான வழியில்லை என்றும் அவர் தனது உரையில் வலியுறுத்தியுள்ளதோடு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடம் தமது நாடு சரணடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபரை இலக்காக வைத்து சமூக வலைதளத்தின் மூலம் கேஸ் குக்கர் விற்பதாக கூறி தம்பதியினர் மோசடி செய்துள்ளதாக போலீசில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. நவீன ரக கேஸ் குக்கர் விற்பனைக்கு உள்ளதாக முகநூலில் வெளியிடப்பட்ட விளம்பரத்தை நம்பி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபரொருவர் அந்த விளம்பரத்தில் கொடுக்கப்பட்டிருந்த நபர்களுடன் தொடர்பு கொண்டு கேஸ் குக்கரை பெறுவதற்கு கேட்கப்பட்ட 32,000 ரூபாய் பணத்தை தங்களது வங்கிக் கணக்கில் வைப்பிலிடுமாறும் மேலதிக தகவல்களுக்கு வழங்கப்பட்டிருந்த வாட்ஸ்அப் இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவித்துள்ளனர். கேஸ் குக்கரை அனுப்பி வைப்பதாக தெரிவித்த நபர்கள் 2-3 நாட்கள் வரை பல்வேறு காரணங்களை தெரிவித்து அவரை ஏமாற்றி வந்துள்ள நிலையில் அதன் பின் பொருளை அனுப்பி வைத்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் கேஸ் குக்கர் அனுப்பி வைக்கப்பட்டதற்கான ஆதாரத்தை கேட்டபோது அவர்கள் பயன்படுத்தியிருந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை உடனடியாக அளித்துள்ளார்கள். சந்தேகம் ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்ட நபர் அந்த முகநூல் கணக்கில் பயன்படுத்தப்பட்டிருந்த முகப்பு படத்தை ஆராய்ந்துள்ளார். குறித்த புகைப்படம் ஒரு புகைப்படக்காரர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவேற்றியிருந்த தம்பதியினரின் படம் என்றும் மோசடிக்காரர்கள் அதனை பயன்படுத்தி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. தாம் மோசடிக்குள்ளானது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சம்பவம் குறித்து அவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சுகாதார சீர்கேட்டுடன் உணவு கொடுத்த கடை உரிமையாளருக்கு 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்று குறித்த வழக்கு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கடந்த 13 மாதங்களுக்கு மேலாக நீடித்த சட்ட போராட்டத்துக்கு பின் கடை உரிமையாளரை குற்றவாளியாக இனங்கண்ட சம்மாந்துறை நீதவான் நீதிமன்று அவரது பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு 15,000 ரூபாய் அபராதம் விதித்து வழக்கினை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. கடந்த 2025 பிப்ரவரி 2ஆம் தேதி சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட கல்லெரிச்சல் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்குட்பட்ட சங்க ஒன்று கூடலில் வழங்கப்பட்ட இரவு விருந்தில் பொறித்த கோழியில் புழுக்கள் இருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. சம்பவத்தின் பின் கடையை மூடிவிட்டு தலைமறைவான வெளியூர் கடை உரிமையாளர் சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைகளுக்கும் 3 முறை ஆஜராகாமல் தவிர்த்து வந்த நிலையில் இறுதியில் நீதிமன்ற பிடிவிராந்து மூலம் அவர் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். ஈரானிய கப்பல்களில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் குறித்து சர்வதேச கடல்சார் சட்டங்கள் தான் தொடரும் என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இந்தியாவில் நடைபெற்ற ரைசினா மாநாட்டில் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு அப்பாலான கடற்பரப்பில் நடந்த அமெரிக்காவின் நடவடிக்கை இலங்கையின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் எவ்வாறான தாக்கங்களை உருவாக்கும் என்பது குறித்து அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது இதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜித ஹேரத் இந்த விவகாரத்தில் ஐக்கிய நாடுகளின் கடல்சார் சாசனம் அதாவது சர்வதேச சட்டங்களை பின்பற்ற வேண்டி வரும் என்று தெரிவித்துள்ளார். இதில் இந்து சமுத்திர விளிம்பு நாடுகளினது சங்கங்களின் நீல பொருளாதார சட்டகம் மற்றும் காலநிலை மாற்றம் குறித்த மூலோபாய செயற்பாடுகள் ஆகிய 2 விடயங்கள் குறித்து கருத்தில் எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்டங்களை எம்மால் மீண்டும் உறுதிப்படுத்த முடியுமானால் எந்தவொரு சவால்களுக்கும் இலங்கையினால் முகம் கொடுக்க முடியும் என்றும் உலகின் பல நாடுகளைப் போலவே ஒரு நாடாக இலங்கையும் பல சவால்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். கப்பலில் மீட்கப்பட்ட ஈரானியர்களை திருப்பி அனுப்ப வேண்டாம் என அமெரிக்கா இலங்கையை கேட்டுக் கொண்டுள்ள நிலையில் ஈரானிய கப்பல்களிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் மீள ஒப்படைக்கப்படுவார்களா என அமைச்சர் விஜித ஹேரத்திடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது நாம் இந்த போர் இடம்பெறும் சந்தர்ப்பங்களில் எந்த ஒரு தரப்புக்கும் ஆதரவாக செயற்படவில்லை, மனிதாபிமான அடிப்படையில் தான் செயற்பட்டோம், சர்வதேச சட்டங்களை மதிக்கின்றோம், ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவத்தில் இணைந்த தெற்காசிய நாட்டவர்களில் இலங்கையை சேர்ந்தவர்களே உக்ரைனுக்கு எதிரான போரில் அதிக எண்ணிக்கையில் உயிரிழந்துள்ளதாக ஹிமால் சவுத்தேசியின் அறிக்கையில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. குறைந்தது 275 இலங்கையர்கள் குறித்த மோதல்களில் இறந்துள்ளனர். போர்க்கைதிகளை கையாள்வதற்கும் வெளிநாட்டு போராளிகளை கண்காணிப்பதற்கும் பொறுப்பான அதிகாரப்பூர்வ அமைப்பான உக்ரைனின் போர்க்கைதிகளை கையாளும் ஒருங்கிணைப்பு தலைமையகம் ஹிமால் சவுத்தேசியனுக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் ஊழல் அறிக்கையிடல் திட்டத்துக்கும் வழங்கிய தரவிலேயே இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது.
தெரிவித்துள்ளது. ரஷ்ய படைகளில் இணைந்த நேபாளம், இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை, ஆப்கானிஸ்தானை சேர்ந்த மொத்தம் 455 தெற்காசியர்கள் போர்க்களத்தில் கொல்லப்பட்டுள்ளதோடு இதில் இலங்கை முதலிடத்தில் உள்ளது. குறைந்தது 751 பேர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதில் 275 இலங்கையர்கள் போரில் கொல்லப்பட்டுள்ளனர். ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட இலங்கையர்களின் உண்மையான எண்ணிக்கையும் போரில் கொல்லப்பட்ட அல்லது காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கலாம் என்று ஒருங்கிணைப்பு தலைமையகம் ஹிமாலிடம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர்களால் 729 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு பணப்பரிமாற்றம் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாட்டுக்கு கிடைத்த வெளிநாட்டு பணப்பரிமாற்றத்தின் அளவு 548 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருந்தது. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் வெளிநாட்டு பணப்பரிமாற்றமானது கடந்த ஆண்டின் இதே கால பகுதியோடு ஒப்பிடுகையில் 180 மில்லியன் அமெரிக்க டாலர்களால் அதிகரித்துள்ளது.